ஹல்லேலூயா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா என்று சொல்லி நாம் இணைந்து கர்த்தரை பாடி அவரை உயர்த்துவோம். ஆண்டவர் இன்றைக்கு காலையில் சொல்லணும், நீர்தான் எங்கள் வழி ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஈமைனர் சேர்ந்து உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம். உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா. குறைக்கும். ஓ உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. என் காலை மண்காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடைகட்டி வழியை செவ்வையாக்கினீ. என் காலை மண்காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடைகட்டி வழியை செவ்வையாக்கினீ. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. சொல்லுங்கள், உம்மையே. ஹல்லேலூயா. உம்மையே நம்பியுள்ளோமே. உம் பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையுமே என்றும் சூழ்ந்திடும் தயவா. உம் பாதம் சரணடைந்தேன் ஏசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சூழ்ந்திடும் தயவா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோ. ஆசையா ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி. ஆபத்து நாட்கள் எல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழியையா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம்மையே நம்பியுள்ளோமே, நம்பியுள்ளோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் அவரை என்ன நம்புகிறோமோ நமக்கான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை நிறைவேற்றுவாராக. தெரிந்த பாடல் இணைந்து பாடுங்கள். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சேர்ந்து பாடுங்கள். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் நம்பினோரை நீ நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஹல்லேலூயா. நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜ் எந்த நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜ் எந்த நேசா இரக்கத்தின் சிகரம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்த நல்ல பாடுங்கள். ஹல்லேலூயா. ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகாராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நாங்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை ஓ நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை ஓ நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆமென். அப்படியே முழங்கால் படியிட்டு இந்த காலையிலும் முழு மனதோடு கர்த்தரை உயர்த்தி ஏசையா தாய் மறந்தாலும் நான் மறவே திக்கற்றோரா விட்டுவிடே என்றுரைத்தம்மை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறிடாரே. என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்.
ஜெய கீதங்கள் நாம் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. சேனையதிபர் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கு அதை அறிந்தே ஜெய கீதங்கள் நாம் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. கரை நீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வழுகையில் எம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்திடுவார். ஓ ஜெய கிறிஸ்து, ஜெய கீதங்கள் ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். துதி சாற்றி ஜெய கிறிஸ்து. ஜெயமாய் நடத்துகிற தேவன் கரம், இரக்கம், தயவு, மகிமை இந்த நல்ல காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டு ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். இன்றைக்கும் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. சத்துருவின் எல்லா வல்லமைகளையும் உங்கள் உள்ளம் காலின் கீழ் சாம்பலாக்கும் அளவுக்கு அதிகாரமுடையவர்களை மாற்றும்படிக்கு உன்னை எழும்ப பண்ணியிருக்கிறார். இரத்தத்தினால் கழுவி இருக்கிறார். உன்னுடைய வலது கரத்தை பிடித்திருந்து பயப்படாது என்று சொல்லியிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா, அவர் பெரியவர், அவர் போதுமானவர். முழு பலத்தோடு தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியும். இரத்தத்தினால் பாவங்களை ஆமென். எக்காலமும் கைத்தாலமும் புலம்பிட துதியும். எக்காலத்தோ அவர் மாறாதவர். கரபல கரபலு ராஜாதி ராஜனா கரபல கரபல கரபல. வாக்குத்தத்தம் தந்தால் நிறைவேற்றுவார். உத்தமமானவருக்கு துணை நிற்பார். வலக்கரம் கொண்டு தாங்கிடுவார். வாழ்நாளெல்லாம் கூட வந்திடுவார். வாக்குத்தத்தம் தந்தால் நிறைவேற்றுவார். உத்தமமானவருக்கு துணை நிற்பார். அவர் வலக்கரம் கொண்டு தாங்கிடுவார். வாழ்நாளெல்லாம் கூட வந்திடுவார். துதிகர மகிமையெல்லாம் தேவ தேவனுக்கே.
துதிப்பே துதிப்பே கர்த்தரை என்றும் துதிப்பே மகிழ்வே மகிழ்வே கர்த்தருக்குள் மகிழ்வே துதிப்பே துதிப்பே கர்த்தரை என்றும் துதிப்பே மகிழ்வே மகிழ்வே கர்த்தருக்குள் மகிழ்வே துதிகன மகிமை அவரை ஆராதிக்கலாமே எல்லா மகிமை எல்லாம் கனத்துக்கு பாத்திரத்தை உயர்த்தலாமே ராஜனுக்கே வல்லமை ஓ வல்லமை மகத்துவம் பலவீன நேரம் எல்லாம் துணை நின்று பெரிய காரியங்கள் செய்திடுவார் கிருபை சார்ந்து சார்ந்து வாழ்வோர்க்கு பரிபூரண வாழ்வை தந்திடுவார் துதிகன மகிமையெல்லாம் ஓ தேவனுக்கு ஓ இயேசு ராஜனுக்கு கோளும் கையும் இரு பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும் மிகுந்த தாழ்மையோடு எங்க கையில நாங்க வெறும் கோலோட நிக்கிறோம். நாங்க இன்னைக்கு இந்த தடைகள் எல்லாம் தாண்டி எங்க வாழ்க்கையில நிறைவளிக்கிற காலங்களை பார்ப்போமா என்கிற எதிர்பார்ப்போடு இந்த காலை நேரத்தில் தேவ ஆராதனையில வந்திருக்கலாம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு இந்த தேவ பிள்ளைகள் அழகான வரிகளை சொல்லி உயர்த்தி இருக்கிறார்கள். என் இயலாமையில் செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும் என் இயலாமையில் செயல்படும் முழு நிச்சயமா பாடலாமா? உம் கரம் என்னை விலகாதிருக்கும் மலைகளை பெயர்ப்பீர் என்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் தடைகள் உமக்கு மாத்திரம் அப்பா. மரித்தோரை எழ செய்தீர் என்றார் கிரகிக்க முடியாத காரியம் செய்தீர் சர்வஞானி தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் மறந்தது உண்டோ? கையை உயர்த்தி என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும்
கையை உயர்த்தி இருக்கிற நேரத்தில் உங்கள் இருதயத்துல நம்பிக்கை உயரட்டும். உங்க எண்ணங்களில தேவன் மேல் இருக்கிற அந்த பற்றுதல் உயரட்டும். அவர் என் மேல் நினைவா இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது அடிக்கடி சொல்லுகிற அந்த வார்த்தையை நாமும் இந்த காலையில சொல்வோமா? நானோ சிறுமையும் எளிமையும் மாணவன், கர்த்தர் என்னை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என்னை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறார். என் உள்ளம் உடைந்திருக்கிறதை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறார். தேவனே பராக்கிரம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, ஏசையா, உம்மாலாகாதது எதுவுமில்லை. அந்த வார்த்தையை சொல்லும் போது ஜீவன் பிறக்கிறது. உங்களுக்கான நன்மை, உங்களுக்கான விடுதலை. ரெண்டு கையை நல்லா உயர்த்தி பரலோக தேவனே, பராக்கிரமம் நிறைந்தவரே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. Surrender ourselves. சேனைக்குள் பாய்வே உந்தன் தயவாலே மாதிலை தாண்டிடுவே. போராட்டங்களை நீங்க தான் மேற்கொள்ளுவீங்க. போராட்டங்களை மேற்கொள்ளாது. சத்துருவையும் அதனுடைய அதிகாரங்களை எல்லாம் உங்களுடைய உள்ளம் காலின் கீழ் அவர் கொண்டு வந்திருக்கிறார். இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவ ஜனமே சொல்லுங்க, புகழ்ந்து பாடுவோம் உம்மையே உயர்த்து, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள். ஆசையுள்ளவர்கள் கரங்களை உயர்த்தே புகழ்ந்து பாடு.
வலது கரத்தை உயர்த்தி துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே என் அழுகுரல் கேட்டீரையா. அருமையானவர்களே, நம்முடைய துயரங்கள் நம்முடைய அருகில் இருக்கிற அநேகருக்கு மகிழ்ச்சியாய் தெரியலாம். ஒருவேளை சிலர் மாத்திரம் நம்மோடு கூட அதில் அமைதியா இருக்கலாம். 1-2 பேர் நம்மோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆனால் நம்முடைய துயரங்களை எல்லாம் அறிந்து விசாரிக்கிற ஒரு உண்மையுள்ள தகப்பன் இன்றைக்கு ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பிரகாசிக்கும் சுடராய் வைக்கிற வரைக்கும் அவர் விடப் போகிறதில்லை. ஆமென். எருசலேமை அவர் புகழ்ச்சியாக்குற வரைக்கும் நீங்கள் அவர் அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கை நிறைவான புகழ்ச்சிக்கு வருகிற வரைக்கும் சூழ்நிலை எதுவா இருந்தாலும், மனிதன் என்ன தடுத்தாலும், அன்றைக்கு தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி தாழ் நிலையில் கிடந்த ஒரு பிச்சைக்காரனாலே அதன் பிறகு ஒரு ஊழியக்காரனாய் மாறக்கூடுமே என்றால், ஆமென், தன் வாழ்க்கைக்கு அடுத்த நேரத்துக்கு வழி இல்லாத அவன் அநேகருக்கு இயேசுதான் வழி என்று சொல்லும் அளவுக்கு அவனை கர்த்தர் உயர்த்த கூடுமே என்றால், அவனுடைய கண்களுக்கு காலமெல்லாம் வெளிச்சத்தை கொடுத்தவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலும் வெளிச்சத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். எல்லா இருளும் நான் நம்பும் கேடகம் கையை கும்பிட்டு விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானே. தெரிந்த அத்தனை பேர் அமைதியா பாடலாமே. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தானே. தூயவர் தூய தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூதிக்கு பாத்திர ஆறுதல் நீர்தானையா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரோடு பாடுபடுகிறவர்கள் அவரோடு ஆளுகையும் செய்கிறார்களா. இந்த நாளில் நீங்கள் கடந்து போகிற எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், தனிமைகள், ஒத்தாசை இல்லாத நிலைமைகள் நடுவில் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அவரோடு கூட சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்க்காமல் அவர் விட போகிறதே இல்லை. உங்களுடைய தலைகள் உயர்ந்திருக்கட்டும், உங்களுடைய கரங்கள் உயர்ந்திருக்கட்டும். இன்றைக்கு அவருக்காய் நான் படுகிற பாடுகள் வீணாய் போகிறதில்லை. ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்கள், ஆமென், நீ சோர்ந்து போகாதே. மாமிசம் சொல்லுகிறதை கேட்காதே, மனுஷன் சொல்லுகிறதை கேட்காதே. ஆமென், புலம்புதலுக்கு இடம் கொடுக்காதே. அவர் உன்னை ஆளும்படிக்கு தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த பாடுகள் வழியாய் உன்னை நடத்துகிறார். இந்த உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லும் நாட்கள் நிச்சயமாய் உனக்கு வரும். ஆவியான
அப்பா. அவரை விசுவாசிக்கிற நீங்கள் ஜெயம் எடுக்கிற நாட்கள் வந்து விட்டது. இந்த புதிய மாதத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. முதல் நாளில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் அடிமைகள் அல்ல, நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. நீங்கள் துன்மார்க்கருக்கு அடிமை அல்ல. துன்மார்க்கர் உங்கள் உள்ளம் காலின் கீழ் சாம்பலா இருக்கும்படிக்கு உங்கள் மேல் இந்த நாட்களில் நீதியின் சூரியன் உதிக்கிறது. அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. சொல்லுங்கள், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? நான் பயப்படுகிற நாளில் அவரை நான் நம்புவேன். நீங்க வாயை திறந்து சொல்லணும். சிலர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, வீணா ஏன் நம்பிக்கிட்டு இருக்கிற? எசேக்கியா கர்த்தரை நம்பி இருந்த பொழுது சனகரிப்பும் அவன் ராஜாக்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் இது வீண் நம்பிக்கை என்று சொன்னார்கள். ஆனால் காலம் வந்தது, சனகரிப் செத்த முகமாய் தன் இடத்துக்கு திரும்பி போனான். இன்றைக்கு ஆண்டவர்ட்ட சொல்லுங்கள், நான் அல்ல துக்க முகமாக போகிறது, என் எதிரிகளுடைய முகங்கள் வாட போகிறது. என்னை கர்த்தர் வளர பண்ணுவார், என்னை அவர் பெருக பண்ணுவார். ஏன்னா விசுவாசத்தினால் நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி முழு மனதோடு உம்மை நாங்கள் நம்பி நிற்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலா எப்போதும் எங்களுடைய துணையா இருக்கிறவர் நீர் ஒருவரே. Thank you Lord. இயேசு போதுமே, 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 இயேசு போதுமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. 2026 பிப்ரவரியை பார்க்கும்படி உதவி செஞ்சீங்களே, நீ தந்த சுகபலத்துக்காக நன்றி அப்பா. உங்க சமூகத்துக்காக நன்றி அப்பா. தேவ சமூகம் Father, we worship you. Thank you Lord. நீர் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறதற்காக நன்றி. நீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறதுக்காக நன்றி. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் முத்தமிடுகிறோம்.
எங்களை நாங்கள் சரணடைகிறோம் என்று ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆராதனையில் வழி நடத்தி செல்லும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இன்றைக்கு சங்கீதம் 109 அதுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆ ஆ ஆ ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழ கடவான். ஆமென். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் பேசுகிற, என்னை சபிக்கிற ஒரு கூட்டம் உண்டுன்னு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கீங்களோ, நீங்க சொல்லணும், ஏசப்பா கிட்ட சொல்லணும், ஆண்டவரே அவங்களை எப்படியாவது சபிச்சுக்கிட்டு போட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் மனுஷனுக்கு பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுங்க, கர்த்தரை என் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் பயப்பட மாட்டேன். ஆமென். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் ஆமென் இறங்கி வந்தால், ஒரு ஆர்மிஸ் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இதில் நான் நம்பிக்கையா இருப்பேன். எந்த விஷயத்தில் நம்பிக்கையா இருப்பேன் தெரியுமா? அவர்கள் சபித்தாலும் பரவாயில்ல, யார் என்னை குறித்து என்ன பேசினாலும் பரவாயில்ல. சொல்லுங்க, என்னை யார் சபித்தாலும் பரவாயில்ல. ஆமென். அவங்களுக்கு விருப்பம் சபிக்கிறதுனா சபிச்சுட்டு போட்டோம். ஆனா நீர், சொல்லுங்க, ஆனா நீர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதை பாருங்க, அவர்கள் சபித்தாலும் நீ, எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை இல்லையா? ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் தேவனை பார்த்தா, அவர்கள் சபித்தாலும் நீர் என் அப்பா. சொல்லுங்க, என் அப்பா, என்னுடைய பரமபிதா, நீர் ஆசீர்வதியும். ஆமென். ஹல்லேலூயா. வசனம்தான் சொல்லுகிறதே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்குற எந்த வாய்க்காமே போகும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் உருவாக்குற ஆயுதத்துல ஒன்றும் சாபமான வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? சிலருடைய வார்த்தைகள் ஒரு ஈட்டியை போல, ஒரு அம்பை போல இருக்கும், சாபமான வார்த்தைகள். ஆமென். சொல்லுங்க, வாய்க்காமே போகும். ஆமென். எனக்கு விரோதமாய் அநேக சாபம் இட்டுட்டே இருக்கலாம். ஆமென். அது ஒரு வெப்பனை மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க, சாப வார்த்தை கேட்டு கேட்டு நான் சகிச்சு போனேன், ஆசீர்வதிக்கிறதை விட்டுட்டு என்னை சபிக்கிறாங்க. ஆமென். ஏன்னா அவங்களுக்கு ஆசீர்வதிக்க மனம் இல்லை, ஆனால் அவங்க சபிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க. சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கிறவர் நேர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. எத்தனை பேர் மனது உள்ளத்திலிருந்து சொல்றீங்க, அவன் என்னை ஆசீர்வதிப்பாரே? சொல்லுங்க, ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை
ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு. ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நேற்றும் இன்றும் மாறாத தெய்வம். அதே தெய்வம் தான் என்னையும் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, என் தெய்வத்தில் பட்சபாதமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்குற மாதிரி தான் என்னையும் பார்ப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரா? சாபத்தை எல்லாம் மாட்டினாரா? அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத நேரத்தில் அந்த வாழ்க்கை அவனுக்கு எப்படி இருந்துச்சு? வறுமையா இருந்துச்சு, ஒரு சாபமா நினைச்சான். ஆனா தேவன் மாற்றினாரா? ஆமென். சொல்லுங்க, என் சாபத்தை எல்லாம் தேவன் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் என்னென்ன தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பார் பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, அது மேலுள்ள வசனத்தை நீங்க வாசிக்கும் போது என்ன இருக்குதுன்னா, அவங்களுக்கு பிள்ளை இல்லாம இருந்தது. 30வது வசனம், சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தால். அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, பிள்ளைகள் இல்லை. ஆனா தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறது பாருங்க. ஆசீர்வதிக்கும் போதே தேவன் என்று சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஸ்ட்ராங் ஆனது. ஆமென். கன்ஃபார்ம் ஆனது. சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பேன் தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னை பெரிய ஜாதியாக்குவார். ஆமென். அல்லேலூயா. கீழே உள்ள வசனத்தை பாருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில்லா வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். யோசிச்சு பாருங்க, நம்ம இதில் சபிக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டாம். அவங்களுடைய சாபம் நம்ம மேல வந்துருமோ? அவங்க சபிச்சதுனால தான் எங்க வாழ்க்கை இப்படி இருக்கோ, அப்படிதானே? சில சாப வார்த்தைகள் சில நேரத்தில் நம்ம ரொம்ப நெருக்கத்தில் நிற்கும் போது, பலவீனத்தில், பிரச்சனையில், போராட்டத்தில், ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கும் போது தாமதம் ஆயிட்டு இருக்கும்ல, அப்போ நம்ம மனது சிலதை யோசிக்கும். என்னதை யோசிக்கும்? எதனால இந்த தாமதம், எதனால இது நடக்கல, இதுக்கு காரணம் என்ன, ஒரு தடைக்கு காரணம் என்ன, பிரச்சனைக்கு காரணம் என்ன? நம்முடைய இருதயம் சில நேரத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும். எப்படியாவது நமக்கு விடுதலை கிடைக்கணும். அந்த நேரங்களில் நம்ம மனசுல சிலது ஒலிக்கும். அவங்க வச்ச சாபமோ, அவங்க நம்ம மேல நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ, சில நேரத்தில் புரியாமலேயே எங்களை சில நேரத்தில் எப்படி தெரியுமா, மனுஷன் நம்மளை குறித்து ஒழுங்கா புரிஞ்சுக்கிட மாட்டான், புரிஞ்சுக்கிடாம சாபம் வைப்பான். அந்த மாதிரி சாபம் நம்ம மேல தங்கிருமோ, அதனால இப்படி ஆயிடுச்சோ அன்று நமக்கு பயமா இருக்கும். நீங்க சங்கீதம் அதே 109 சங்கீதத்துல நீங்க பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, தாவீதுனுக்கு இருந்த வேதனை அப்படிதாங்க. அவனு தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நடந்தாலும் கூட, தேவன் இருதயத்துக்கு கூட ஏற்றமாய் நடந்துடலாங்க. ஆனா மனுஷனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்த ரொம்ப கஷ்டம். ஆமென். ஏன்னா மனுஷன் நம்ப மாட்டான். இன்னொன்று என்ன தெரியுமா, அவன் எப்படி இருக்கானோ அப்படிதான் நம்மளை நினைப்பான். அதுதான் பிரச்சனை. அவன் மனசு எப்படி இருக்கும், அவனுடைய வழிகள் எப்படி இருக்கும், அப்படியே நம்மளையும் பார்ப்பான். அதுதாங்க பிரச்சனை ஆகுது. ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோமே, அப்படி நம்ம இருக்க மாட்டோம். இந்த உலகம் உண்மையா ரியலா இருக்கிறவங்கள புரியும் புரியாது, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கிறாரு. நீங்க பாருங்க, அவன் சொல்றாங்க பாருங்க, முகாந்திரம் இல்லாமல். நீங்க எங்க எத்தனாவது வசனம், அது 33வது வசனத்துல பாருங்க. பகை உண்டாகும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோட என்ன பண்றாங்க, போர் செய்யறாங்க. முகாந்திரமே இல்ல, காரணமே இல்லாம என்கிட்ட சண்டை போடுறாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி நான் இல்லை. சொல்லுங்க, முகாந்திரம் இல்லாம விடுகிற எந்த சாபமும் என் மேல் பலிக்காதுன்னு வசனம் சொல்லுது. அவன் என் மேல தங்காது. அப்போ கொண்டு யோசிச்சு பார்க்கணும். அப்போ சாபம் ஏதாவது இடத்துல தங்கி இருக்கணும்னு நினைக்குது.
சாப வார்த்தைகள் சில நேரத்தில் சில இடங்கள்ல தங்குது, சிலர் மேல தங்குது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ உண்மை உள்ளவளா இருக்கிறியா, நீ நீதிமானா இருக்கிறியா, உன் மேல முகாந்திரம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறார். ஆமென். தாவீது தேவனுக்கு பிரியமாய் நடந்தவன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட தேவனுடைய மனசு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பான். ஆமென். அப்படிப்பட்டவன் மேல முகாந்திரம் இல்லாமல் சாப வார்த்தை கூறுறது. ஆமென். எத்தனை பேர் அப்படி போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி விடுற சாபங்கள் என் தலைமையில் தங்காது. ஆமென் சொல்லுங்க. நீதிமானுடைய உச்சன் தலைமையில ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும் வசனம் சொல்லுகிறது. சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும் என் தலைமையில் வசனம் சொல்லி இருக்கிறது. ஆமென். அப்போ சாபம் என் தலைமையில தங்க முடியாது. சொல்லுங்க, சாபம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்குரியவைகள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அழகா பட்டிருக்கல, ஆபிரகாமின் தேவன். அவர் மனதுள்ளவர், அவர் போதும், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பெருக பண்ணுவார், தேசத்துல நிலைத்திருக்க பண்ணுவார். உங்கள் மூலியமாய், உன் சந்ததியின் மூலியமாய் பூமியில் இருக்கிற வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் எவ்வளவு பெரிய தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. நானோ சிறுமையும் எளிமையுமானவள், ஆனா கர்த்தரோ, ஆனா ஏசப்பாவோ, என் தெய்வமோ என்மே எப்படி இருக்கிறார்? நினைவா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு பெரிய ஆள் இல்லை, பெரிய ஆள் இல்லை. ஆமென். விசுவாசத்தில் ஆபிரகாம் மாதிரி நான் கிடையாது. யாக்கோபு மாதிரி, யாக்கோபின் தெய்வம் என்று சொல்லிக்கிறதுக்கு என் தெய்வனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா யாக்கோபு மாதிரியும் நான் கிடையாது, யோசேப்பு மாதிரியும் நான் கிடையாது. அவனுக்குள்ள இந்த பரிசுத்தத்துக்கு பக்கத்துல கூட என்னால போய் நிற்க முடியாது. ஆனா சிறுமையும் எளிமையுமான என் மேல், சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவா இருப்பவரே, பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. நிலையற்றவர் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவர், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும்
சிறுமையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆமென். சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல்தான் சொல்லுங்க தேவன் என் மேல நினைவா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 1ஆவது வசனத்தில் பாருங்க, நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதேயும். அவனுடைய மனதில் இருக்கிற ஒரு கஷ்டத்தை பாருங்களேன். துன்மார்க்கனுடைய கள்ள நாவினால் என்னைய சபிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கள்ள நாவினால் என்னோடு கூட பேசுறவங்க. அவங்க கள்ள நாவும் பேசுறாங்க. நான் இத்தனை காலம் தெரியல, இப்போ தெரிய வந்திருக்கு. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் நம்ம கூடவே இருந்து, இது எப்போ எழுதப்பட்டிருக்குதுன்னா, தாவீது விரோதமாய் அவன் பேர் அகித்தோப்பேல். அவன் தாவீதுக்கு விரோதமாவே ஆலோசனை கொடுப்பான்ல. அதெல்லாம் தாவீதுக்கு தெரியும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? கூட இருந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, என்னோட போர் செய்யறாங்க, கீழே முகாந்திரம் எல்லாம் போர் செய்யறாங்க. கள்ள நாவினால் என்னோடு கூட பேசுகிறார்கள். கூட இருந்து ரொம்ப நம்பிடுவான் தெரியுமா? சில நேரத்தில் கூட இருந்து அந்த அக்கா எனக்கு நல்லது பண்ணுவாங்க, எங்க அண்ணன் நல்லது பண்ணுவாங்க, இவங்க என் கூட இருந்தா நல்லது. நம்பிக்கை உள்ளவர்களா சிலரை நம்ம மனதிலையும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் விடுவோம். அவங்களுக்குன்னு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பொசிஷன், ஒரு மரியாதையும் கொடுத்து வச்சிருப்போம். ஆனா அவங்க கள்ள நாவல தான் நம்மோட கூட பழகிருக்காங்கன்னு சொல்லும் போது மனசு ரொம்ப கஷ்டமாகவும், அப்படிப்பட்ட விரோதமாய் நம்மளால எழும்பவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன் தெரியுமா? கீழே உள்ள வசனத்தை பாருங்க. அவர் எவ்வளவு அழகா போட்டு சொல்றார். 4வது வசனம், என் சிநேகிதத்துக்கு பதிலாக எனக்கு விரோதிக்கிறாங்க. ஏன்? நான் அவங்கள ரொம்ப நேசிச்சவங்க கள்ளநாவல பேசிருக்கிறாங்க, முகாந்திரம் இல்லாமல் நம்மளை பகைக்கிறாங்க என்னும் போது நம்முடைய மனதில் எந்த அளவுல பாதிப்பா இருக்கும், பாரமா இருக்கும். ஆமென். எத்தனை பேருங்க அந்த பாதையை கடந்து போயிருக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆனா அவர் சொல்ற, நானும் ஜபம் பண்ணி கொண்டிருப்பேன். என்னால பதில் பேச முடியல. தேவ பிள்ளைக்கு எப்படி தெரியுமா? பதில் பேசினானா சாப வார்த்தைகளை கேட்கறத விட நம்ம எதிர்த்து பேசும்போது போகிற வார்த்தைகள் அது நிமித்தமா அவங்க காயப்பட்டுருவாங்களோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதிர்த்து பேசிட்டு வந்த நம்முடைய இருதயத்துல நிம்மதியே இருக்காது. அதுக்கு தேவ பிள்ளை எதிர்த்து பேசுறதே வேண்டாம்னு நினைக்கும். அது என்ன பண்ணும் தெரியுமா? ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆமென். சொல்லுங்க, எனக்கு விரோதமாக யார் சாப விட்டாலும் எனக்கு நேருக்கு நேராக கிடைக்கட்டும், நானும் சாப விடுவேன், நானும் சண்டை போடுவேன், ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்பேன்னு சொல்லாதீங்க. தாவீதை போல ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஆமென். அல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கை ஜெயமாக இருந்துச்சா? எதிர்த்தவங்க தாவீதை எதிர்த்து நின்னவங்க ஜெய பெற்றாங்களா? இல்லை. ஆமென். அல்லேலூயா. அதே தெய்வம் ஏன் நம்மளை அவங்க சில நேரத்தில் ஏன் தெய்வன் இப்படி அனுமதிக்கிறார் தெரியுமா? கபட நாவன் தெரியாம நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருப்போம். சில நேரத்தில் அது மன்னிச்சு கூட ஏத்துக்கிட தயாரா இருப்போம். சரியாயிருவாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில இப்படி பண்ணிட்டாங்க, சரியாயிருவாங்கன்னு நினைச்சுப்போம் சில நேரத்தில். ஆனா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்டவங்க கூட நம்மளால டிராவல் பண்ண முடியாது. ஆமென். சொல்லுங்க, இப்படிப்பட்டவங்களோட நம்ம டிராவல் பண்ண முடியாது. அதனால தான் சில நேரத்தில் தேவன் சில செப்பரேஷன்ஸ் பண்ணுவார். அதுக்கு நான் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஏன் பேசுறாங்கன்னா, இன்னொரு காரியம், அவங்களுக்கு அவங்க கூட நம்ம டிராவல் பண்றதுனால தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டத்தையும், தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற விசேஷத்தை, அபிஷேகத்தையும், அழைப்பையும், நோக்கத்தையும் அவங்களால புரிஞ்சுக்கிட முடியாது. ஆமென். அவங்களுக்கு தேவன் நம்ம மேல வைத்திருக்க திட்டத்தின் ஆழம் தெரியாது. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் எதிர்க்கிறான். அதனாலதான் பிசாசு அவன் என்ன பண்றானா, பிசாசு ஸ்மெல் பண்றவன். அவன் முழுசா தேவனுடைய திட்டத்தை அறிஞ்சவன் அல்ல.
ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிச்சார்னா தான் பிசாசுக்கு மேல அவருக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் அலோவ் பண்ணிருப்பானா? ஸ்மெல் பண்ணதான் தெரியும். சொல்லுங்க, அவனுக்கு கொஞ்சம் இப்படியா இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ஸ்மெல் பண்ண தான் தெரியும். ஆனால் தேவன் என் மீது வச்சிருக்கிற ஆழமான திட்டம் பிசாசுக்கு தெரியாது. ஆனால் ஸ்மெல் பண்ண தெரியும், தெரியுமா? அதனால சிலரை ஏவி விடுவான். ஆமென். சொல்லுங்க, என் மேலே அநேகரை பிசாசு ஏவி விட்டுருக்கலாம். சொல்லுங்களேன், உங்களுக்கு எந்த ஏவுதல் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆமென். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தம் கிடையாது. பிசாசு ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அப்படியே ஒவ்வொரு நாளும் பிசாசு நம்மளை சபிச்சுக்கிட்டே இருப்பான். சொல்லுங்க, பிசாசு நம்முடைய நல்ல வாழ்க்கையை விரும்பவே மாட்டான். அதனால பைபிள் அழகா சொல்றது, அவன் எப்படிப்பட்டவன்? திருடன், அவன் கொலைகார பையன், அவன் பொய் சொல்றவன். அதனாலதான் நம்ம விரோதமா அவன் போராடுவான். சொல்லுங்க, அவர்கள் சபித்தாலும் ஆமென், நீர் ஆசீர்வதிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை தேவன் பார்க்குற பார்வையே வேற. சொல்லுங்க, தேவன் என்னை பார்க்குற பார்வை வேற. ஆமென். யாக்கோபை அவங்க அப்பா எப்படி பார்த்தார்? எத்தன் என்று பார்த்தார். உலகம் அவனை எத்தனைன்னு பார்த்துச்சு. ஆனால் தேவன் எப்படி சொல்றாரு தெரியுமா? என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். ஆமென். அல்லேலூயா. மை ஃபர்ஸ்ட் பார்ன். ஆமென். சொல்லுங்க, தேவ திட்டமே மற்றவங்களுடைய பார்வையில ஏசாதான் ஃபர்ஸ்ட் பார்ன். அப்படிதானே? கரெக்ட் தானே? ஏசாதானே ஃபர்ஸ்ட் பார்ன். ஆனா தேவனுடைய பார்வையில அப்படி கிடையாது. யாக்கோபு தான் நான் தான். சொல்லுங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். ஆமென். சிரேஷ்ட புத்திரன். ஆமென். அல்லேலூயா. நீங்க அப்படியே நம்பர்ஸ்ல எண்ணாகமத்துல 23வது அதிகாரம், எண்ணாகமம் 23வது அதிகாரத்துல 20வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ஆமென். சொல்லுங்க, தேவன் ஆசீர்வதித்திருக்கிறதை ஒரு மனாலும் திருப்பவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஆமென். பாலாக்கும் பிழையாம என்ன பண்றாங்க? சபிக்கணும். ஏன் தெரியுமா சபிக்கிறாங்க? அவங்களால எதிர்த்து போராட பலன் இல்லை. ஒரு பக்கம் பயமா இருக்கு, இன்னொரு பக்கம் அவங்க பலவீனர்களா இருக்கிறாங்க. அதனால தேவ பிள்ளைய ஒரு மனிதனால எப்போ எதிர்க்க முடியாதோ அப்போ அவன் யூஸ் பண்ணுகிற முக்கியமான வெப்பன் என்ன தெரியுமா? சாப வார்த்தை. சொல்லுங்க, சாப வார்த்தை அவங்க போட்டாலும் வசனம் அழக சொல்லுகிறது, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அதை நான் திருப்பக்கூடாது. சொல்லுங்க, எனக்குரிய ஆசீர்வாதங்களை யாராலும் திசை திருப்பவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. அப்போ 21வது வசனத்தை பாருங்க. ஏன் தெரியுமா? அவர் யாக்கோபில அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலில் குற்றத்தையும் பார்க்கிறதும் இல்லை. சொல்ல, என் மேல என் தெய்வம் குற்றத்தையும் பார்க்க மாட்டார், அக்கிரமத்தையும் பார்க்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அடுத்து பாருங்க. அவருடைய 22வது வசனம். தேவன் சொல்லுங்க, தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? காண்டாமிருகத்தை மாதிரி நம்மளை பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என்கிட்ட அவர் அக்கிரமத்தை பார்க்க மாட்டார், என்கிட்ட ஒரு குற்றத்தையும் பார்க்க மாட்டார். இதெல்லாம் அவர் ஏன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா அவர் நம்ம மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறாருங்க. ஆமென். அல்லேலூயா. மனுஷன் என்ன பார்ப்பான்? குற்றத்தை பார்ப்பான், அக்கிரமத்தை பார்ப்பான், நின்னா குத்தம், உட்கார்ந்த குத்தம், பேசினா குத்தம், எப்படி விழத்தள்ளணும், எப்படி இல்லாமல் ஆக்கணும், இப்படிதான் அவன் நினைப்பான். ஆனா எதுவுமே பார்க்க மாட்டார். அவர் நம்மளை ஒரு காண்டம் மிருகத்தை மாதிரி பார்ப்பார். 24வது வசனம் பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திர வாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென்.
அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் சாப வார்த்தைகளும் இல்லை. ஆமென். மந்திரவாதங்களும் இல்லை. அல்லேலூயா. யாராவது சூனியம் வச்சுட்டாங்க போல, யாராவது மந்திரம் போட்டிருப்பாங்க போல. எனக்கு அதான் ஓயாது போராட்டம். சிலர் என்ன கேட்டாலும் போராட்டம் போராட்டம் போராட்டம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், உனக்கு விரோதமா மந்திரவாதமா இல்லை சொல்லுங்க. இல்லை. ஆமென். கூறி சொல்றது இல்லை. யார் என்ன பண்ணாலும் பலிக்காது. ஆமென். ஒரு ஆமென் சரியா சொன்னானா உங்க மேல, உங்க வீட்டு மேல இருக்கிற மந்திரவாதங்கள் எல்லாம், பில்லி சூன்யங்கள்லாம் முறிஞ்சு போயிரும்ல. அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களோ? சொல்லுங்க. எதுவுமே நிலைத்திருக்கவே முடியாது. நான் தேவ பிள்ளை. ஆமென். என் மேல இருக்கிற அபிஷேகமும் எங்கள் மேல இருக்கிற தேவ கிருபையும் வித்தியாசமானது. ஆமென். அதனாலதான் யோசுவா கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீ மோசைக்கிட்டையும், நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. என் மரணத்தை வரைக்கும் ஒருவனும் எனக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஆமென். ஏன்னா என்னால அல்ல, என் பலத்தினால அல்ல, என் பக்கத்துல இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. 10,000களில் சிறந்தவர். அல்லேலூயா. ஆமென். யுத்தத்தில் வல்லவர் என் பக்கத்தில் இருக்கிறார். அவர் தானே எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஆமென். எனக்கு விரோதமா பில்லி சூனியை வச்சா பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாரோ? திருப்பி விடுவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு விரோதமா யாரோ பக்கவாதம் வரணும்னு நினைச்சா அவனுக்கு ஒரு 2 மாசத்துல பக்கவாதம் இழுச்சிட்டு கிடப்பான். அப்புறம் நான் தான் போய் ஒன்று ஜெபம் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. மந்திரம் வச்சா அவனுடைய தலைமுறைக்கு அது சாபமாய் அமைஞ்சிரும். எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. நீங்க வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை நல்லா வாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ 24வது வசனம் எப்படி பாருங்க, துஷ்ட சிங்கத்தை போல எழும்பும். நம்ம எப்படி துஷ்ட சிங்கம், சும்மா சிங்கம் இல்லை. ஆமென். சிலர் சொல்லுவாங்க நான் ஒரு பேட் பாய், சொல்லிக்கிறதுல சிலருக்கு பெருமை இல்லை. ஒரு துஷ்ட சிங்கம், பேட் லயன். எப்படி துஷ்ட சிங்கத்துக்கு இருந்தா எழும்புனா எப்படிங்க இருக்கும்? ஒரு இறை கிடைச்சா துஷ்ட சிங்கத்துக்கிட்ட இருந்தா முத்தம் கொடுத்து உட்கார வச்சுக்கப்பா பக்கத்துல பீறி போட்டுரும். ஆமென். இங்க பாருங்க, நீங்க பாருங்க, துஷ்ட சிங்கத்தை போல எழும்பி நிற்கும். நீங்க இன்னொரு அதிகாரத்திலும், நெக்ஸ்ட் உள்ள அதிகாரத்திலும் தேவன் அதே ஒரு வசனத்தை, அதே ஒரு வார்த்தை தேவன் சொல்லியிருப்பார். அதுலயும் அப்படிதான் இருக்குது. அவன் ஒரு எப்படின்னா 9வது வசனம், 24வது அதிகாரம் 9வது வசனம், சிங்கத்தை போலவும் நாங்க சும்மா மடங்கி படுத்துதான் இருக்கோம். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க. நாங்க சும்மா மடங்கி படுத்துதான் இருக்கோம். நீ என்ன வேணா பண்ணு சும்மா தான் இருக்கோம். ஆனா நீ தான் எங்களை எழுப்பி விடுற. நாங்க எழும்பி ஜபிச்சோம்னா. ஆமென். அல்லேலூயா. அதனால ஒரு பாட்டு அழகா என்னது ராஜசேகர் ஒரு பாடி இருக்கிறார். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டா எண்ணி விடாத, அவன் கொட்ட கொட்ட வளருவான், வெட்ட வெட்ட உயருவான், கொட்ட கொட்ட டிஸ்டர்பனே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் கொட்ட கொட்ட வெட்ட வெட்ட கொட்ட கொட்ட வெட்ட வெட்ட. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? அவன் யாராவது நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டாருன்னா அவன் அவங்க எவ்வளோ கொட்டுறாங்களோ அவ்வளோ வளர்ச்சி அடைவான். ஆமென். அல்லேலூயா. 24வது அதிகாரம் 1வது வசனம். ஏன்னா பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஏன் தெரியுமா இதெல்லாம் நடக்குது? தேவனுக்கு பிரியமே நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு
தேவன் எங்களை வந்து ஆசீர்வதிக்க பிரியம் வச்ச பிறகு யாருங்க நம்மளை விரோதமா நம்மளை சபிக்க முடியும்? ஆமென். அல்லேலூயா. 9வது வசனத்து இறுதியில பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். எங்க லிங்க் வச்சிருக்காங்க பாருங்க தேவன். ஆமென். அவன் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஒரு தேவ பிள்ளை விரோதமா சாபம் இட்டுட்டே இருக்கான், அவன் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து நம்ம பயப்படணும்னு அவசியமே நமக்கு கிடையாது. ஆமென். சொல்லுங்க, யார் சபிச்சாலும் சொல்லுங்க, அவங்க சபிச்சாலும் பரவாயில்ல, நீங்க ஆசீர்வதிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ ரெண்டு காரியம், துன்மார்க்கன் சபிக்கிறதோ பிசாசு சபிக்கிறதோ இதெல்லாம் தேவன் கையில் கொடுத்துருங்க. ஆனால் சில விஷயங்கள் நமக்கு சாபமாக அமையும், அந்த விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. என்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமத்தில் தேவன் யாரையும் சபிக்கிறவர் அல்ல. ஆனாலும் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பாருங்க, 14வது வசனம், 3:14 ஆதியாகமம். அப்பொழுது நீ இதை செய்தபடியால் 14வது வசனம் 14 ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயத்தை குறித்து, நீ இதை செய்ததுனால நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். சகல நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் நீ சபிக்கப்பட்டிருப்ப. சில சாபங்கள் வந்துச்சுங்க. அப்ப எதை செய்ததினால்? ஒருத்தனை தேவனை விட்டு பிரிக்க பண்ணதினால், ஒருத்தனை நீ தள்ளதினால். ஆமென். சொல்லுங்க, யாருடைய வீழ்ச்சிக்கு நான் காரணமாயிட்டேன்னா அது எனக்கு சாபமா அமையும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, யாருடைய வீழ்ச்சிக்குன்னா ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கோ அவங்களுடைய ஆசீர்வாதக்கோ எதுக்குமே சொல்லுங்க இடரல் வர்றது அவசியம்தான். ஆனா யாராவது வருதோ அது கூடாத காரியம். ஆனா தேவன் சொல்லியிருக்கிறார், யாரால வருறதோ அவனுக்கு ஐயோ. சொல்லுங்க, நான் என்னுடைய வாழ்க்கை, ஆமென், என்னுடைய ஜீவியம் எந்த விதத்திலும் மற்றவனுக்கு டிஸ்டர்பா இருக்கக்கூடாது, மற்றவருடைய வீழ்ச்சிக்கு நான் காரணமா இருக்கக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார், உனக்கு 2 கண்ணு இருக்குது, ஒரு கண்ணு உனக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுச்சுன்னா அதை பிடுங்கி போடு, வேண்டாம், அது உனக்கு சாபமா இருக்கும். சொல்லுங்க, எனக்கு என்னுடைய வீழ்ச்சிக்கு நான் காரணமாயிடக்கூடாது, மற்றனுடைய வீழ்ச்சிக்கு நான் காரணம் இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எல்லாம் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், ஆண்டவரோடு கூட உறவுல மற்றவங்களும் நல்லா இருக்கணும். ஆமென். யாருடைய வீழ்ச்சிக்கு அதான் ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையிறது தெய்வ திட்டம். அந்த திட்டத்தை கொண்டு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா தேவன் சொன்னார், அந்த திட்டத்துக்கு தான் யூதாசையும் மற்ற ஆட்களையும் அவங்களே ஒப்பு கொடுத்ததுனால பயன்படப்பட்டாங்க தான். ஆனால் ஆண்டவர் சொல்ற, இதை செய்தவனுக்கு பாவம் இல்லாமல் போகாது. ஆமென். அல்லேலூயா. தேவ திட்டத்திலிருந்து ஒருத்தனை விழ வைக்கிறதுக்கு ஒருத்தன் செய்யறான் தெரியுமா, அதை செய்யறவனுக்கு பாவம் இல்லாமல் போகாது. அதே மாதிரி தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில செயல்படுறதுக்கு சில விஷயங்கள் உங்களை உருவாக்குறதுக்கும் சில விஷயங்கள் தேவன் அனுமதிப்பார். ஆனா சில விஷயங்கள் உங்க மூலமா தேவன் இதை செய்யணும்னு நினைப்பார். அந்த விஷயத்துக்கு சில தீங்கான காரியங்களுக்கு சிலரை தேவன் அனுமதிப்பார், அவங்களுக்கும் பாவம் இல்லாமல் போகாது. எப்படின்னா, என்னுடைய விசுவாசம் ஸ்திரப்பட, என்னுடைய ஜெப வாழ்க்கையை பலப்பட சிலர் எங்களுக்கு விரோதமாக எழும்பின காரியங்களே சிலதை தேவன் நமக்கு பலமாய் மாற்றுவார். அது நமக்கு பலன் உள்ளதாக தான் அமையும், ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஆனால் யாரை பயன்படுத்துகிறாங்களோ, யார் இடம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு பாவம் இல்லாமல் போவாது. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த ஆழம் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆமென். அல்லேலூயா. அப்போ சொல்லுங்க, யாருடைய வீழ்ச்சிக்கும் நான் காரணமாக இருக்கக்கூடாது, யாருடைய கண்ணீருக்கும் நான் காரணமாக கூடாது. ஆமென். ஏன் தெரியுமா,
சிறுமை எளிமையானவங்க, கட்டுண்டவங்க விடுகிற கண்ணீர் நிமித்தம் அவர் எழுந்தருளுவார். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நான் ஒருபோதும் செய்திடவே கூடாது. அதுக்கடுத்து 2வது வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 39வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. சொல்லுங்க, தீமைக்கு விரோதமா நான் எதிர்த்து நிற்க கூடாது. பழி வாங்குதல் தேவனுக்குரியது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கீழே உள்ள வசனத்தை நீங்க வாசிங்க. 44வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் சொல்றது? ஆண்டவர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சத்துருக்களை நேசிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணணுமா? ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ஆமென். உங்களை நிந்தித்தவர்களுக்கு, உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இப்படியெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, ஆமென், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய், ஆமென், பூமியில் இருக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தர் இந்த வார்த்தை முன்பே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் அதனுடைய 10ஆம் அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தம் பண்ணினார். 19வது வசனத்தை வாசியுங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும், அந்த வார்த்தையை மிதிக்கிற மாதிரி படிங்க பார்க்கலாம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும், எல்லாரும் சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்களா? எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. எதை தொட்டாலும் போராட்டம் இருக்குதா? பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருப்பார். நான் ரொம்ப நாளா சர்ப்பம் தேல் அப்படின்னா சாத்தான் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த சர்ப்பமும் தேலும் சாத்தான் கிடையாது, சாத்தானுடைய வேலைக்காரங்க. அல்லேலூயா. அதை தான் போன செய்தியில பாதி கேட்டீங்க. தந்திரமா நடக்கிற மனுஷங்க. எப்படி நடக்கிறவங்க? எப்படி? அந்த நீங்க ஆதியாகமம் 3லயே படிக்க முடியும் பாத்தீங்களா? அந்த வார்த்தை பாருங்க. அப்போ வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த 3ஆம் அதிகாரத்துல அந்த சர்ப்பத்துக்கு காலெல்லாம் இருந்துச்சான். அப்போ இந்த சாபத்துக்கு பிறகுதான் காலை எடுத்துட்டு அதுக்கு ஊர்ந்துட்டு போக வச்சுட்டார். அல்லேலூயா. அங்க படிச்சு பாருங்க 1ஆம் வசனத்துல, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின அதாவது தன்னை காப்பாத்திக்கிற புத்தின்னு இறங்குறாங்க பாருங்க. இங்கதான் பேய் வந்துருது. இந்த மாதம் உங்களுக்கு எதிராக பேசப்படுகிற கள்ள வார்த்தைகள் எல்லாம் நீங்க மிதிக்கிற மாதம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. யார்கிட்ட பேசன்னு தெரியல, எப்படி பேசன்னு தெரியல, என்ன பேசினாலும் ஒன்ன நாளா எடுக்காத அவங்க இப்படி எடுப்பாவன்னு நான் நினைக்கல. இந்த எப்போதுமே 4 மூளை 4 நாக்கு இருக்கிற ஆட்களை அவங்கள அங்கேயே நிப்பாட்டிட்டு நீங்க தூரம் வந்துருங்க. இந்த ஆட்கள் கூட நீங்க டிராவல் பண்ண விரும்பாதீங்க. அல்லேலூயா. அவியலையும் தூக்கி சுமக்கிறதுக்கு நம்ம தானே, அந்த ஆளெல்லாம் நீங்க தூக்கவே முடியாது. யூதாச கர்த்தராலே என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியல. இந்த யூதாசிகளை ஆண்டவரும் என்ன பண்ண மாட்டாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. துன்மார்க்கன் எவ்வளவு நீங்க இரக்கம் பாராட்டினாலும் தேவ நீதியை புரிய மாட்டான். சில ஆட்கள் கடைசி வரைக்கும் தாங்க இப்படிதான் இருப்போம்னா அவங்களை யாராலையும் மாற்ற முடியாது. அதனாலதான் தாகமுள்ளவன் வரட்டும்னு சொல்லிட்டார். வாஞ்சையும் தவனமுள்ள ஆத்மாவை நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் சொல்லுங்க. இருதயத்தில் இடம் கொடுத்தா கிரியை செய்வார். என்ன பண்ணுவார்? இருதயத்தில். ஒரு பெரிய ஊழியக்காரரு ஒரு முறை ஒரு டிவி ரெக்கார்டிங்க்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தப்போ
அங்க இருந்த கடவுளே இல்லைன்னு சொல்ற ஒருத்தன் சொன்னானா, நீ இயேசுவின் ரத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கிறியான்னு இவரை பார்த்து கேட்டானா. அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, எஸ் ஐ பிலீவ் இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னானா. உடனே அவர் சொன்னாரா, கடவுளே இல்லைங்கிறவரு, நானெல்லாம் இயேசுவின் ரத்தத்தில் விசுவாசம் வைக்கல அப்படின்னாரா. ஓஹோ அப்படியா, எதுக்கு? நான் அந்த மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணவே இல்லை அப்படின்னாரா. அப்படியா அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொன்னாரா, அப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தில் எந்த சோப்புமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன. சோப்பு இல்லையா? எத்தனை கம்பெனி சோப்பு இருக்குது அப்படின்ன உடனே இவர் சொன்னாரா, சோப்பு இருக்குல்ல, பிறகு எதுக்கு ரொம்ப பேர் இன்னும் அழுக்கா இருக்காங்க? தெருக்கல்ல அழுக்கா நடக்கிறவங்க இருக்கிறாங்க, மெனக்கெட்டு குளிக்கவே மாட்டேன்னு சொல்ற கொஞ்சம் கூட்டம்லாம் இருக்கு, 4 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிற கூட்டமும் இருக்குது. சோப்பே இல்லைன்னு சொன்னா நம்ப முடியுமா? முடியாது. எத்தனை பெரிய சோப்பு கம்பெனி இருக்குது. அப்பந்தான் அவன் சொன்னானா, அந்த கடவுளை எல்லாம் சோப்புலாம் இருக்கு, இவன் போனோம், இவன் வாங்கணும், அவன் தன் உடம்பு மேல அதை அப்ளை பண்ணணும், அதை சரியா செஞ்சாதான் சோப்பு மூலமா செய்யப்பட வேண்டிய அந்த அழுக்கு நீக்குதல் ஒழுங்கா நடக்கும்னு சொன்ன உடனே தான் இவர் சொன்னாராம், இயேசுவின் ரத்தத்தை ரட்சிக்கப்பட்டவனால தான் புரிய முடியும். இயேசுவின் ரத்தத்தை பாவத்துக்கு இனி நான் வாழ்வதில்லை, இனி இயேசுவுக்காக வாழ்கிறேன், என் மேல என் குடும்பத்தின் மேல இயேசுவின் ரத்தம் இருக்குது என்று அறிக்கை பண்றவன் தான் அனுபவிக்க முடியும். உள்ள வராம, ஏற்றுக்கொள்ளாம, அறிக்கை பண்ணாம நாங்க நம்ம இன்னும் எப்படி தெரியுமா, சில கிறிஸ்தவங்க இருக்கிறோம், மரம் வச்சவர் தண்ணி ஊத்துவார். என்ன ஊத்துவார்? வேத வசனம் அப்படி சொல்லவே இல்லை. அதுவும் இந்த வருஷம் அருமையான தேவ ஊழியர்கள் மூலம் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. கேளு, கர்த்தர் கொடுப்பார். ஆனா கேட்கறதை எப்படி தெரியுமா கேட்கணும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். எதன்படி கேட்கணும்? கையை உயர்த்தலையா சொல்லுங்க. ஆமென். தந்துரமுள்ள மனுஷங்க நம்மளை சுத்தி. நீங்களும் அப்படி ஆட்கள் பார்க்கலையோ? தாவீதும் சொல்றாருல, 57 சங்கீதத்துல பாருங்களேன், அந்த வசனத்தை பாருங்க. அவர் அனுபவத்தை பார்த்துட்டா உங்களுக்கு கொஞ்சம் அதனுடைய உள் காரியம் தெரியும். 57 சங்கீதத்துக்கு வாங்க, 57 சங்கீதத்துக்கு வாங்க. அதனுடைய 4 வசனத்தை பாருங்க. அவர்களுடைய பற்கள் ஈட்டிகளும், அவங்க நாவு எப்படி இருக்குதா? அப்படியே அடுத்த பக்கத்துல பாருங்க, 58:4 பாருங்க. சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான, ரொம்ப அழகான ஒரு பாடல் உண்டு, அதை மட்டும் நான் பாடிட்டு வார்த்தைக்குள்ள போகிறேன். ஆமென். உன்னத மாணவ மறைவிலே வாழ்கிறே, உன்னத மாணவ மறைவிலே வாழ்கிறேன், சிங்கத்தின் மேலே நடப்பேன், சீரும் சர்ப்பத்தை, கையை தட்டி பாடுங்க, சிங்கத்தின் சீரும் சர்ப்பத்தை மீதிப்பேன், பலனான தேவன் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீதித்திடுவோம் சர்ப்பங்களை தேள்களை, மீதித்திடுவோம், மீதித்திடுவோம், மீதித்திடுவோம் சர்ப்பங்களை தேள்களை, சமாதான தேவன் சீக்கிரம் சாத்தானம் கால்களின் கீழே, சமாதான சாத்தானம் கால்களின் அல்ல தலைக்கு மேல, நசுக்குவார், 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 ஹல்லேலூயா, ஓஹோ நசுக்குவார், நசுக்குவார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஓ
உயர்த்துவா, இயேசு உன்னை உயர்த்துவா, உயர்த்துவா, இயேசு உன்னை, உன்னை என்றும் காண்பவர், உன் கண்ணீர் என்றும் துடைப்பவர். ஆமென். உன்னை என்றும் நடத்துவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க சாத்தானை என்ன நினைக்கிறீங்க? படிங்க அந்த பகுதியை, ஏசாயா 14க்கு வாங்க. இந்த விழுந்து போன சாத்தான் வஞ்சகமா நம்மளை இன்னைக்கு என்னமோ நம்மளை விழ வச்சிடலாம் அவன் நினைக்கிறான். அவன் மின்னலை போல விழுந்துட்டான். எல்லாரும் சொல்லுங்க, அவன் சொல்லுங்க. சாத்தான் கீழே விழுந்து 6000 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. அவன் யாரு? விழுந்து போனவன். சொல்லுங்க. என்னைய கீழே விழ வைக்க அவனால இந்த சத்தத்தை விட இன்னும் 2 மடங்கு என விழ வைக்க அவன் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோற்று போயிரும். ஹல்லேலூயா. படிங்க படிங்க 9ஆம் வசனத்திலிருந்து படிங்க. கீழே இருக்கிற பாதாளம் உன் வருகை எதிர்கொண்டு பூமியின் அதிபதிகளாயிருந்த யாவர் உன் நிமித்தம் ஜாதிகளை எல்லாருடைய ராஜாக்களை இவன் எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சியமானாயோ. யார சொல்றாங்க? சாத்தானே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஜெபமின்மை சாத்தானுக்கு ஜெயம், என்னுடைய சந்தேகம் சாத்தானுக்கு ஜெயம், என்னுடைய பயம் சாத்தானுக்கு. ஆனால் என்கிட்ட ஜெபம் வந்துட்டுனா, என்கிட்ட விசுவாசம் வந்துட்டுனா, என்கிட்ட தைரியம் வந்துட்டுனா, அவனால என்னைய ஒண்ணுமே, என்னையும் என்னுடைய எல்லா எல்லைகளையும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க படிச்சீங்களா? பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நிற்கும். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எல்லாம் எப்படிதான் நிற்கும்? ஒரு பக்கம் பால சிங்கம் போல, இன்னொரு பக்கம் காண்டாம் மிருகத்தை போல. எத்தனை பேர் அப்படி உட்கார்றீங்க? எப்படி இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு போனோம். என் காலுக்கு கீழே தான். ஆமென். இவன் கள்ள வார்த்தையை பேசட்டும், தேல ஆவியில் இருக்கட்டும், என்ன ஆவியில் இருக்கட்டும், மிதியில எல்லாத்தையும் என்ன பண்ணு? மிதி. எல்லாத்தையும் கீழே போட்டு ஒன்றும் என்னை சேதப்படுத்த நான் அதிகாரம் உடையவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க. காசை வச்சு ஓட்ட அதிகாரம் பண்ண வேண்டாம். ஆமென். அரசியலை வச்சு ஓட்ட அதிகாரம். நான் தாழ்மையோட சொல்றேன், ஆனா ரொம்ப வேதனையோட சொல்றேன். அபிஷேகத்தை வச்சும் சில ஊழியக்காரங்க ஓட்ட அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டோன்ட் பிலீவ் இன் தம். ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு என்ன அதிகாரம் பிடிக்காது? ஓட்ட அதிகாரம். சொல்லுங்க. ஏன் மேல அவர் எனக்கு அதிகாரம் தந்து தங்கி. இவன் விழுந்து போனவன். நீங்க வீட்டில் போய் இதை ஃபுல்லா படிங்க. எனக்கு ஃபுல்லா படிக்க நேரம் இல்லை. தயவு செய்து வாய்ப்பு இருந்தா நான் இன்னொரு நாள் இதை குறித்து உங்களுக்கு தெளிவா பேசுறேன். ஆண்டவர் ரொம்ப அழகா அதுல ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 14-15 பாருங்க. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதமானவருக்கு நீ என்று வாயில கூட சொல்லல. எங்க தான் சொன்ன? நினைச்ச அடுத்த நிமிஷமே ஆகாதமான பாதாளத்துக்குள்ளே. சொல்லுங்க. சாத்தானுடைய இடம் எங்க? ஏன் இடம் எங்க? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிற சத்தியம் என்ன? அந்த வசனத்தை எடுங்க. இவனுக்கு இடம் எங்க? அகாதமான பாதாளத்துல தள்ளுண்டு போனவன். உங்க இடம் எங்க? உங்க சீட்டு தெரியுமா? திருப்புங்க. எபேசியர் 2க்கு திருப்புங்க. எபேசியர் 2:7 படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட
எங்க எங்க மோஸ்ட் ஹை பிளேஸ் வித் காட், உன்னதங்களிலே அவரோட கூட. ஹல்லேலூயா, ஆமென். இரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். இரத்தத்தினாலே சொல்லுங்க, மீட்கப்பட்டேன் இரு இரத்தத்தா அழகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெய, இயேசு கிறிஸ்துவின். ஆமென். ரத்தம் ஜெய, ஓ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்த ஆக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. நீங்க நம்ம வாசிச்ச அந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு வருவீங்கன்னா, ஊழியக்காரங்க வாயில 2 முக்கியமான சத்தியம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இந்த அனுபவம் சாத்தியமாகும். ஆமென். அங்க நீங்க படிங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். என்று அவர்களுக்கு ஒரு சபையில உங்களுடைய பூரண சுக வாழ்வையும் பிரசங்கம் பண்ண வேண்டும், 2வது உங்களுடைய நித்திய வாழ்வையும் பிரசங்கம் பண்ண வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. இப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்களை நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சொல்லுங்க, பூரண சுக வாழ்வு. 2வது என்ன வாழ்வு? ரொம்ப பேருக்கு ஒரே வாழ்வே போதும் நினைச்சிருந்தாங்க. அதிக ஆவிக்குள்ள இருக்கிறவங்க சொல்றாங்க, பரலோகமே என் சொந்தமே என்று. ஆனா ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட. ஐயோ, எங்கேயோ கேட்ட பாட்டு மாதிரி இருக்குது. இது நம்ம பாடணும். நம்முடைய சொந்த ராஜ்யம் எங்க தான் இருக்குது? இங்க நம்ம ராஜ்யம் வாடகை வீடு. சொல்லுங்க, நல்லா வச்சிருப்பாரு. வாடகை வீட்லயும் நல்லா வச்சிருப்பாரு. எல்லாரும் சொல்லுங்க, 4 பேரை வாழ வைக்கிற மாதிரி தான் எங்கேயும் வச்சிருப்பாரு, அங்கே போய் நன்றாக வைத்திருப்பாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, என் பிணியெல்லாம் நீங்கி நான் சுகமா இருப்பேன். சத்தமா அல்லேலூயா. உன் சுக வாழ்வு இன்று துளித்தது, ஒரு புது வாழ்வு. ரொம்ப அற்புதமான பாட்டெல்லாம் எக்கச்சக்கம் இருக்குதுங்க. என் ஆண்டவரை போல ஒரு நல்ல தெய்வம் யாரும் இல்லைங்க. நீங்க சுகமா வாழ்ந்திருப்பதை குறித்து அவர் அவ்வளவு சொல்லுங்க. அவரில் அன்பு கூறுகளுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு. ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க, ஆத்மாவே நீ உண்டு பண்ண வேண்டியது இல்லை, அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் உங்ககிட்ட கேட்கறது அன்பு. சுகமாய் தங்க பண்ணுவார். தாவீது 4ஆம் சங்கீதத்தில் சொல்றார்ல, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர். நீர் ஒருவரே என்னை எப்படி தங்க பண்ணுகிறவர்? சத்தமா சொல்லுங்க. நான் நிரம்பி வழிவேன், ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அங்கேயும் கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. ஆமென். 2 பக்கத்திலையும் இல்லைன்னா அங்கீகாரம் இல்லை. ஆமென். இங்கும் இது நிலையான வாழ்வு அல்ல. சத்தமா சொல்லுங்க, இது நிலையான, ஆனால் இங்கே நிறைவான வாழ்வு. ஆனால் நிலையான வாழ்வு என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமும் நான் ஏங்குகிறேன். தானான தனனா ஆமென் தானான போதுப்பா.
கடந்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னேன், சபை என்றால் என்ன. சபை என்றால் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சர்ச்சுன்னா என்னது? அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். இவ்வளவு நேரம் வாக்குத்தத்தம் கொடுத்தால அது அவங்களுக்கு தான், எல்லாருக்கும், உலகத்தில் இருக்கிறவனுக்கு இல்லை. சபை என்றால் என்ன? மனம் திரும்பினவர்கள் ஐக்கியம். என்ன ஐக்கியம்? ரெண்டாவது, முழுகி ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்கு தங்களுக்கு உள்ள உடன்படிக்கையில கரெக்டா இருக்கிறவங்க. மூணாவது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க. எல்லாரும் சொல்லுங்க, எண்ணத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் உங்களை எப்படி சொல்லன்னு தெரியல. உங்க வாழ்க்கையில் ஆவியானவர் இல்லைன்னா நீங்க ரொம்ப வெறுமை அனுபவிப்பீங்க. அதான் வேதனையோட சொல்றேன். ஆவிக்கு இடம் கொடுங்க, அந்நிய பாஷைகளுக்கு இடம் கொடுங்க. அதை எப்படி பெற்றுக்கொள்றது? இந்த கன்வென்ஷன் கூட்டங்களாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்க வாலண்டியரா நின்னாலும் அதையும் கவனிச்சுக்கிட்டு அந்த கிருபையை பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளுங்க. என்னை நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உலக அலங்காரம் எல்லாம் நிரந்தரம் இல்லை. உலகத்தில் இருக்கிற நன்மைகள் அது வரும் போகும். ஆனா ஆவியானவருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அந்த அபிஷேக மகிமை. எலியா, எலிசா, ஆமென், பைபிள்ல படிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் இஷ்டப்படி வாழ்றதல்ல. அந்த வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் மனம் திரும்பி, அதுக்கடுத்து 2ஆம் அதிகாரத்தில் வேகமா நான் உங்களுக்கு இதுல ரொம்ப நேரம் எடுக்கிறது இல்லை. ஞான ஸ்நானத்தை பெற்று வரம் வாங்கியிருக்கிறீங்களா? எனக்கு தெரியலையே, ஐயோ பயமா இருக்க. ஆவியானவர் கவனிங்க. இதுல ஒரு பகுதியை மட்டும் நான் சொல்லியிருந்தேனே. எபேசியருக்கு திருப்புங்க. ஆவியானவர் யாரை நிரப்புவாருங்கிற ஒரு ரகசியம் இருக்கு. திருப்புங்க. எபேசியர்ல சும்மா ஆவியானவர் எல்லாம் கேட்கறவங்களுக்குலாம் நீங்க ரொம்ப சொல்றதுனால தான் ஆண்டவர் இப்ப பேச சொல்றார். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், வரமாட்டேக்கார. வருவார். எப்போ வருவார் தெரியுமா? படிங்க. நீங்க இங்க படிச்சா புரிஞ்சிடும். 31 படிங்க. 4:31. சகலவித கசப்பு இருந்துச்சுன்னா ஆவியானவர் வரமாட்டார். எப்போதும் புருஷன்ட்ட சண்டை, பொண்டாட்டிட்ட சண்டை, பிள்ளைகள்கிட்ட சண்டை, யாரையுமே காண விடுறதில்லை. கசப்பு, காயம். அவன் நல்லா இருந்தவரோட இந்த வாயில வர்ற வார்த்தையே சரி கிடையாதுன்னா ஆவியானவர் வரமாட்டார். பிறகு சர்ச்சைக்கு வந்தவத்துல அபிஷேகியும் தேவா, ஆண்டவர் சொல்லுவார், முதல்ல நீ கழுவிட்டு வா. கசப்பை மாத்து, கோபத்தை மாத்து, மூர்க்கத்தை மாத்து, கூக்குரலை மாத்து, தூஷணங்களை மாற்று, துர்க்குணத்தை மாற்று. நீ வாழ்றதே தயவா இரு, ஒருவருக்கொருவர் மன உருக்கமா இரு. கிறிஸ்து உன்னை மன்னித்தது போல மற்றவங்களுக்கு என்ன பண்ணு. ஆவியானவர் கழுவப்படாத பாத்திரங்களுக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. சிலர் என்னைக்கோ அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, அந்த அந்நிய பாஷையை இன்னைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப வருத்தம். தாவீது சொல்றாரு சங்கீதம் 92:10, நான் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன், அதனாலதான் காண்டாமிருகத்துக்கு ஒத்தது போல இருக்கிறேன். தயவு செய்து இன்னும் கழுவப்படாம இருந்து அபிஷேகத்தை இழந்து நிற்காதீங்க. அபிஷேகத்தை இழந்து நின்னா அதிகாரம் இருக்காது. என்ன இருக்காது? அதிகாரம் ஆவியானவரால தான் கிடைக்கும். ஆமென். அடுத்து 4வது, நான் போன வாரம் சொன்னதை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 30ஆம் வசனம் பாருங்க. 2:30. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன பண்ணுங்கள். அல்லேலூயா. சர்ச்சுன்னா இதுதான். ஆமென். சரி, சபையின் பொறுப்பு வேகமா சொல்லி நான் கடந்து போகிறேன். சபையின் பொறுப்பு என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் அதனுடைய 7:1 வாசியுங்கள். சீக்கிரமா 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, சொல்லுங்க, பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். இதுதான் சபையின் முதல் வேலை. ஆமென். சபைக்குள்ள வந்து சேருகிறதுக்கு ஒரு 4 வேலை இருக்குது. ஆனா சபையில தொடர்ந்து இருப்பதற்கான முதல் வேலை பரிசுத்தமாகுதலை
தெய்வ பயத்தோட கர்த்தர் வருகிற வரைக்கும் நான் என்ன படுத்தணும்? இது என்னுடைய வேலை. ஆமென். சர்ச்சைக்கு வர்றது ஆசீர்வதிக்கப்படல. சர்ச்சைக்கு வர்றதுக்கு முதல்ல தேவை பரிசுத்தமாகணும்னா பரிசுத்தம் பெற வந்துட்டு இப்படிலாம் பாட்டு பாடுவோம். ஆனா நம்ம அதை தான் பெற வரணும். சர்ச்சைக்கு வரும்போதே, அந்த பந்திக்குள்ள போகும்போதே பயத்தோடு கர்த்தரை சேவியுங்க. துணிகரமா எல்லாம் பண்ணிட்டு யோசித்து பாருங்க. பரிசுத்தம் இல்லாம கம்யூனியன் எடுத்தா பரலோகம் போக முடியாது. அபாத்திரராய் போஜனம் பண்ணினால் வியாதியும் மரணமும் வரும் தான் பைபிள் சொல்லி இருக்குது. தயவு செய்து உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது, வேகமாய் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் தெளிவாய் காரியம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லி அந்த ஒரே வசனத்தை காட்டி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, திருப்புங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்கள். மேலும் அன்புக்கும் ஒருவரை ஒருவர் சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் ஒருவருக்கொருவர் நாளானது, இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன சொல்ல வேண்டுமா? சபையினுடைய அடிப்படை பொறுப்புகள் இது. இதை தாண்டின ரொம்ப பொறுப்பு இருக்குது சர்ச்சில். ஒரு சபை என்றால் அது முதல்ல மனம் திரும்பினவர்கள், ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், உலகத்துக்கு விலகினவர்கள். அந்த சபையின் பொறுப்பு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணமாக்கணும். ரெண்டாவது, அன்பு நிறைஞ்ச சபையா இருக்கணும். நேரம் 11:30 மணி ஆயிட்டு. நான் இன்னும் உங்களுக்கு இதை குறித்து பேசிக்கிட்டு இருக்க எனக்கு அதிக நேரம் இல்லை. ஆனால் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் அன்புக்காக என்ன செஞ்சுருக்கிறீங்க? அன்பை குறித்து பைபிள் என்ன விளக்கம் சொல்லுது? நீங்களே சொல்லுங்களேன். அன்புக்கு போயிடுச்சா? சீக்கிரம் சீக்கிரம் பதில் சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, முதல்ல அதை முடிச்சுக்கிட்டுறேன்க்கா. ஹலோ பிரதர், தம்பி, பொறாமலாம் இல்லாமல் இருக்கீங்களா அண்ணே? எப்பமாவது வருது, அதை தான் சொல்றேன். எப்போதும் இல்லை. அடுத்தவங்களை பார்த்தா கொஞ்சம் ஷேக் ஆகுறோமா? இதெல்லாம் வாங்கிட்டாளா? ஐயோ, அவ என்ன பாடுபட்டாலோ, அவ எவ்வளவு நாள் காத்து கிடந்தாலோ, அவங்க வீடு என்னென்ன கஷ்டத்தைப்பட்டு இப்படி இருக்குதோ தெரியல. ஒருத்தங்க நல்லா இருந்தா உங்களுக்கு ஏன் பொறாம வருது? அன்புக்கு என்ன இல்லை? ரெண்டாவது, அன்பு தன்னை இருக்கிறோமா? அப்படி சிலருக்கு அவங்களையே சர்ச்சில் கூட மாட்டிடலாம்னு நினைக்கிறாங்க. என்னை பார் யோகம் வரும். எதுக்கு? எங்கனாலும் என்னைய பார், என்னால தான் நடந்துச்சு. தன்னை புகழ்வது. அல்லேலூயா. நாங்க இங்க பார்க்க வந்திருக்கிறத யார? எங்களை யார் பார்த்தாலும் எங்களை யார மாதிரி பார்க்கிற மாதிரி நாங்க மாறணும். அன்பு தன்னை. மூணாவது இருமாப்பும். என் இருமாப்பும் தான் அநேக நேரத்தில் தேவ பிரசன்னத்தை என்ன பண்ணிட்டு இருக்குது? ஹல்லேலூயா. ஆமாங்க, கவனிங்க. சில பிள்ளைகள்கிட்ட சில உண்மையை வாங்கவே முடியாது. சில மனைவிட்ட புருஷன் ஒரு நாள் உண்மை வாங்கிட முடியாது, அவ்வளவு உள்ள. ஆனா ஒரு நாள் வெடிக்கும் போதுதான் தெரியும், இவ்வளவு இருந்துச்சா. இதெல்லாம் தேவன் விரும்பாதது. அயோக்கியத்தை. ஆமென். ஏன்னா அன்பே பெரியது. நம்ம டெய்லி, நான் உங்களுக்கு ஒன்னே சொல்றேனே, நீங்க திரும்ப திரும்ப இதை மனப்பாடம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு இருமாப்பா இருக்கக்கூடாது, அயோக்கியத்தை, தற்பொழிவை, தால் ஆபத்தையே தேடிக்கிட்டு இருக்காது. அதுக்கடுத்து இது சிலர் சினையடையாதுன்னு படிச்சிருவாங்க நினைக்கிறேன். அதனாலதான் அவங்களுக்கு சினம் ரொம்ப வந்துட்டே இருக்கு. சினம் அடையாது. அடுத்து
அநியாயத்துல சந்தோஷப்படாம சகலத்தையும் தாக்கும். பாதி பேருக்கு மேல தாக்கிக்கிட்டே இருக்கதான். அவ சரியில்லை, இவ சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, யார் அப்படி இருக்கா இப்படி இருக்கா. நீங்க இந்த சகலத்தையும் தாக்குற ஆளை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் சொல்லாதீங்க, இப்படி திரும்பிருங்க. நீங்க காது கேட்காதவன் போல இருந்துருங்க. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். எங்க வெளியிலிருந்து வர்றதெல்லாம் இல்ல, உள்ள ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள. நான் சொல்றது வேர்ல்ட்லி லவ் இல்ல. தொடர்ந்து படிங்க, அதை முடிச்சிடலாம் டக்குண்டு. அன்பு ஒரு காலம் தீர்க்க தரிசனங்களானாலும். அப்போ அன்பு எதை விட மேலானது? அந்நிய பாஷையை விட மேலானது. எந்த அறிவை விடவும். அடுத்து படிங்க சீக்கிரம். நம்முடைய அறிவு, நம்முடைய தீர்க்க தரிசனம். நம்ம ஆட்கள் அறிவுக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் கொடுக்கிற நேரத்தை அன்புக்கு கொடுக்கறதே இல்லை. அன்புங்கிற நிறைவானது வரும் பொழுது நீங்க பார்க்குற எல்லா குறை, நிறைவானதுங்கிறது ஆவியானவர் நம்ம சொல்ற ஒரு பக்கம், ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். அந்த அன்பு வரும் பொழுது குறைவானது. ஆமென் சொல்லுங்க, அன்பு. ஆமென். மூன்றாவது அந்த எபிரேயர்ல இருக்குது பாருங்க, 24ஆம் வசனத்துல, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர். நற்கிரியை உங்ககிட்ட விட்டுறதே. மூணாவது அது. நாலாவது 25ஆம் வசனத்தில் இருக்குது, அவர் வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். சத்தமா சொல்லுங்க. நான் பிரசங்கத்தை முடிச்சிட்டேன், ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் பேசுகிறேன். இன்றைக்கு இயேசு வந்தா, கம்யூனியன் எடுக்கிற நேரத்தில் இயேசப்பா வந்துட்டா பரலோகம் போயிடலாமா? அவருடைய சரீரத்திலும் அவருடைய ரத்தத்திலையும் பங்கு பெற போகிறோம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இன்று அவர் வந்தார்னா நம்முடைய நித்தியத்தை எங்க கழிப்போம்? அவர் வரும்போது அப்படியே இருக்கும் எல்லாம். நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல எத்தனை பேர் போவோம்னு தெரியல. ஆண்டவரே, உங்க வருகைக்கு என்கிட்ட எந்த தடையும் இருக்கக்கூடாதுப்பா. நான் நித்தியமா யுக யுக காலமா யாரு கூட வாழணும்? நானும் என் வீடும் என் சொந்தமும் என் சபையும் பரலோகம் வரணும். அப்படியே முழங்கால் பண்ணிடுவோமா?